ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆதார் சரிபார்ப்பு செய்யப்பட்ட பயனர் மட்டுமே தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியும் என்று ரயில்வே அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. இந்தியாவின் தினமும் ஆயிரக்கணக்கான ரயில்கள் இயக்கப்பட்டு வருது. தொலைதூர பயணம் என்றாலே பயணிகள் முதல்ல தேர்வு செய்வது ரயில்களை தான். கடைசி நேரத்தில் டிக்கெட் எடுக்க பிளான் போடுபவர்கள் தட்கல் டிக்கெட்டை முயற்சிக்கிறாங்க. ஒரு ரயிலில் உள்ள 20% டிக்கெட்டுகள் தட்கலுக்குள் ஒதுக்கப்படுது. தட்கலுக்காக ஒதுக்கப்படுது. இந்த தட்கல் டிக்கெட் பெரும்பாலும் இடைத்தரகர்களுக்கே கிடைத்து விடுவதாகவும் தேவைப்படும் பயணிகளுக்கு கிடைப்பது இல்லை என்ற குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுது. இதனால் தட்கல் புக்கிங்கில் அதிரடி மாற்றங்களை இந்திய ரயில்வே எடுத்து வருது. இதன்படி வரும் ஜூலை 1 முதல் புதிய நடைமுறை அமலுக்கு வருதான். ஜூலை 1ஆம் தேதி முதல் ஆதார் அங்கீகாரம் உள்ள யூசர் ஐடிகள் வழியாக மட்டுமே தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்ய முடியுமா? ஜூலை 15ஆம் தேதி முதல் தட்கல் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது ஆதார் வெரிஃபிகேஷன் செய்யப்படும். அதாவது ஆதார் எண் அடிப்படையில் வெரிஃபிகேஷன் முடிந்த பிறகே தட்கல் டிக்கெட் புக்கிங் செய்யப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ரயில்வேல அங்கீகரிக்கப்பட்ட ஏஜென்ட்டுகள் டிக்கெட் முன்பதிவு செய்ய முதல் அரை மணி நேரம் அனுமதி கிடையாது. அதாவது ஏசி வகுப்புகள் என்றால் காலை 10 மணி முதல் 10:30 மணி வரை ஏஜென்ட்டுகள் முன்பதிவு செய்ய முடியாது. சாதாரண வகுப்பு டிக்கெட்டுகளுக்கு 11 மணிக்கு தட்கல் டிக்கெட் ஓப்பன் ஆகும் நிலையில் 11:30 மணி வரை புக்கிங் செய்ய முடியாது. ரயில் தட்கல் டிக்கெட் முன்பதிவில் சாதாரண பயணிகளுக்கு டிக்கெட் கிடைப்பதை உறுதி செய்யும் விதமாக இந்த அதிரடி மாற்றங்களை ரயில்வே கொண்டு வந்திருக்கு. அதே போல் ரயிலில் புறப்படுவதற்கு முன்பாக தற்போது சார்ட் லிஸ்ட்டுகள் 4 மணி நேரத்துக்கு முன்பாக வெளியிடப்படுது. கடைசி நேரத்தில் ஷார்ட் லிஸ்ட் வெளியாவதுனால டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகாத பயணிகள் கடைசி நேரத்தில் அவசரமாக மாற்று வழியை தேடும் நிலை உள்ளது. கடைசி நேரத்தில் பேருந்துகள்லையும் டிக்கெட் கிடைக்காத நிலை உள்ளதுனால இதை சரி செய்யும் விதமாக திட்டத்தை ரயில்வே அறிவிச்சிருக்கு. அதன்படி உறுதிப்படுத்தப்பட்ட பயணிகள் பட்டியலை அவர்கள் ரயில் புறப்படுவதற்கு 24 மணி நேரம் முன்னாடியே தெரிந்து கொள்ளும் வகையில் புதிய திட்டத்தினை ரயில்வே எடுத்திருக்கு. சோதனை அடிப்படையில் மேற்கு ரயில்வே மண்டலத்தில் பிகானோர் பகுதியில் இந்த திட்டம் சோதனை கட்டமாக அறிமுகப்படுத்திருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது.